ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக 2 வழியில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம எண்டில் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து வியூ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். சைன் அப் மீன்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அடுத்து கேப்சா கொடுத்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டை நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறமா லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ, என்ன பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்க அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெக்வஸ்ட் ஓடிபினா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஓடிபி அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வரும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு பாக்ஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எபிக் நம்பர்னாலே உங்களுடைய ஓட்டர் ஐடி தான். ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அசம்பிளி, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிருக்கா. ஸோ மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய லாஸ்ட் 4 டிஜிட் வந்து ஷோ ஆகுதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஓட்டர் ஐடி வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணோன்னே அதில் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவாங்க. அதில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டுன்னா டவுன்லோட் எபிக் கார்டு, அதாவது டவுன்லோட் ஓட்டர் ஐடி அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் அஃபிஷியலாக எல்லா கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும். ஓட்டர் ஐடி நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் எபிக் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல, ஸோ நான் என்னுடைய ஓட்டர் ஐடி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஹோம் பேஜ் போயிடுங்க. அதில் சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பேசிக்காக உங்களுடைய டீட்டெயில்ஸ் சர்ச் பை எபிக், அதுக்கப்புறம் சர்ச் பை டீட்டெயில், சர்ச் பை மொபைல் நம்பர். ஸோ சர்ச் பை டீட்டெயில்னால் மொபைல் நம்பரும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமு, அப்பா பேர், அந்த உங்களுடைய மேலா ஃபீமேலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் தெரியும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க அந்த கேப்சாவையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களது தான் மொபைல் நம்பரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்த உடனே கீழே உங்களுடைய நீங்கள் ரிசீவ் பண்ணுற அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க எல்லா ஓட்டர் ஐடியுமே ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே இப்போ வந்து என்னுடைய மொபைல் நம்பரில் 3 ரெக்கார்டு, அதாவது 3 ஓட்டர் ஐடி நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய ஃபேமிலியிலே ஸோ அந்தமாரி இருக்கும்போது இதில் உங்களுடைய பேருக்கு நேராக என்ன ஓட்டர் ஐடி இருக்கோ அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிங்க அப்படின்னா எபிக் டவுன்லோட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பு ஃபாலோ பண்ண பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு உங்களுடைய எபிக் நம்பரை என்ட்ரு பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் 2 மெத்தட் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரே ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ அதுக்கு வந்து ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லி இதிலே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் வந்து ஸோ செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ செல்ஃப் ஆப்ஷனில் நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி ப்ரொஃபைலில் உங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் தான் செல்ஃப் ஆப்ஷன்ஸும் வரும். அடுத்தது கரெக்ஷன் இன் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இதிலே வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து 4 கரெக்ஷன் சேம் டைமில் பண்ண முடியும். இதில் மொபைல் நம்பரை டிக் பண்ணிவிட்டு என்ன மொபைல் நம்பர் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஓட்டர் ஐடியோட உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்தது அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி